குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல் ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/8/2026 வியாழக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி 5 முறை பூமாதேவியை தொட்டு வணங்கி வந்தால் இன்றைய நாளுக்கான கிரக நிலைகளில் பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவு சங்கடங்கள் ஏற்படாது. இதனை 12 ராசிக்காரர்களும் அவசியம் தினம்தோறும் செய்யுங்கள். திதி இன்று அதிகாலை 12:16 வரை அமாவாசை இருக்கிறது. அதற்கு பிறகு இரவு 10:38 வரையில் பிரதமை திதி, அதன் பிறகு த்விதியை திதி இருக்கிறது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் என்று பார்த்தால் காலை 8:06 வரை ஆயில நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் புதன் பகவானுக்கு உண்டானது. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரம் என்பது கேது பகவானுக்கு உண்டானது. இந்த மக நட்சத்திர நன்னாளில் எருமைகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் அடிக்கடி வாகன விபத்து, தேவையற்ற இடையூறுகள், ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படாது. ஆக இந்த மகம் நட்சத்திர நாட்களில் எருமை மாடுகளுக்கு அருகம்புல் வாங்கி கொடுப்பதால் உங்களுடைய ஆயுள் பலம் சீராகும். தேவையற்ற சங்கடங்கள், தடைகள் மறையும். மகம் நட்சத்திரம் கேது பகவானுக்கு உண்டானது. இன்றைய நாள் நாமயோகம் என்று பார்த்தால் மாலை 3 மணி வரை வரியான். இந்த வரியான் யோகம், அதன் பிறகு பரிக்கம். அமிர்தாதி யோகம் என்று பார்க்கும் பொழுது இன்று காலை 8:06 வரையில் சித்த யோகம் இருக்கிறது. அதன் பிறகு அமிர்த யோகம் அமைகிறது. காரணம் இன்று அதிகாலை 12:16 வரையில் நாகவம், பின்பு காலை 11:27 வரையில் கிமிஸ்துக்கினம், அதன் பிறகு இரவு 10:38 வரையிலும் பவம் இருக்கிறது. பவம் மிகச்சிறந்த ஒரு கரணம். அதன் பிறகு பாலவம். பெரியவர்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவ என்பது இந்த கரணத்தை வைத்துதான். சௌமிய என்பார்கள். நல்ல யோகத்தோடு, நல்ல கரணத்தோடு, நல்ல நாட்கள் என்பது ஆயுஷ்மான் பவ சௌமிய என்பது. ஆக இந்த பவ நாள் என்பது மிக மிக நன்மையை தரக்கூடிய கரணம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 8:06 வரையிலும் பூராடம் இருக்கிறது. அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. நேத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. அதாவது 4 காலங்கள் என்று சொல்லக்கூடியது. அதாவது ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை என்பது சுப நிலைகள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்பது சொல்லக்கூடியது. குளிகை நேரம் என்பது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய மகன் குளிகன். ஆக இந்த குளிகன் நாட்களில் தங்க நகை வாங்கலாம். இடத்திற்கு அடிக்கடி நிலம் வாங்க வேண்டும் இருப்பவர்கள் நல்ல விஷயங்கள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்பதற்காக நிலம் வாங்குவது, தங்க நகை, ஆபரணங்கள், ஆடைகள், பொன் பொருட்கள் வாங்குவதற்கு குளிகை நேரம் மிகச் சிறந்தது. நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக குளிகை நேரத்தை பயன்படுத்தலாம். யமகண்டம் என்பது காலை 6 முதல் 7:30 வரையில் இருக்கிறது. இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும் இருக்கிறது.
இப்போது இருக்கக்கூடியது சூரியனுடைய மாதம் கடக மாதம். கடகத்தில் தான் சூரியன் இருக்கிறார். அயனம் என்று பார்க்கும் பொழுது தட்சிணாயனம். ருது கிரீஷ்ம ருது. கிரக நிலைகள் மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், சந்திர பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபட நன்மை வசமாகும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி பச்சரிசி மாப்பொடி கொண்டு மஞ்சள் பொடி கொண்டு அபிஷேகம் செய்வித்தால் கடன் ரீதியாக ருணரோக தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே போல கொண்டைக்கடலை, வெள்ளைக்கடலை ஊற வைத்து அதனை வேக வைத்து சுண்டல் செய்து தானமாக கொடுக்கலாம். இறைவனுக்கு தானியமாக வைப்பது விசேஷம். சில ஆலயங்களில் கொண்டைக்கடலை ஊரை வைத்து அதனை மாலையாக கோர்த்து அணிவிப்பார்கள். அதே போல முல்லை மலர் என்பது ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு உகந்த மலர் முல்லை மலர். இந்த நாள் குழந்தைகளுக்கு, கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, ஏழை எளிய குழந்தைகளுக்கு தேடி சென்று நோட்டு புத்தகங்கள், பேனா, புத்தகம், பை, அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரண பொருட்களை தானமாக கொடுத்தால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய கல்வி மேன்மை உள்ளவர்களுடைய தொடர்பு உண்டாகும். நல்ல தீர்க்க ஞானம் கிடைக்கும். அறிவு சிறக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அந்த மாணவர்கள் பெறுவார்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மல்யுத்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு சிறந்த நாள். தொழிலுக்கு உபகரணங்களை வாங்க மிக மிக நல்ல நாள். புதிய உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்ற நாள். கிணறு வெட்ட உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:31 முதல் 12:13 வரை மேஷ லக்னம், 12:14 முதல் காலை 2:05 வரை ரிஷப லக்னம், 2:06 முதல் 4:07 வரை மிதுன லக்னம், 4:12 முதல் 6:23 வரை கடக லக்னம், 6:24 முதல் காலை 8:30 வரை சிம்ம லக்னம், 8:31 முதல் காலை 10:30 வரை கன்னி லக்னம், காலை 10:31 முதல் மதியம் 12:30 வரை துலாம் லக்னம், 12:31 முதல் 2:37 வரை விருச்சக லக்னம், மதியம் 2:38 முதல் மாலை 4:49 வரை தனுசு லக்னம், 4:50 முதல் மாலை 6:55 வரை மகர லக்னம், 6:56 முதல் இரவு 8:47 வரை கும்ப லக்னம், இரவு 8:48 முதல் 10:30 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்தால் தனகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் ரிஷபத் வஜாய வித்மாகே கிருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று இந்த தமிழ் மந்திரத்தையும் 108 முறை சொல்லி பாருங்கள். குரு கடாட்சம் உள்ளவர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் மிக எளிமையாக கிடைக்கும். குரு வழியாகவே இறைவனை நாம் அடைய முடியும். ஆக உங்களுக்கு என்று குரு வழிபாடு தனித்துவமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த குருவை தொடர்ந்து வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல யோகம், மனதில் நிம்மதி, திடகாத்திரம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக குரு மூலமாக வரும். ஆக இந்த கலியுகத்தில் கடந்து செல்வதற்கு ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இறைவனை அடைந்து முக்தி பெற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக குரு வழிபாடு என்பது அவ்வளவு உயர்ந்த வழிபாடு. அதை செய்பவர்களுக்கு அனைத்து விதமான சௌக்கியங்களும் வந்து சேரும். தொடர்ந்து செய்பவர்கள் இதை சீக்கிரமாக உணர முடியும். இறை கடாட்சம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அவர்களுக்கு நேரடியாக வந்து சேரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை.
10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கிரக அமைப்புகள், கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், சந்திர பகவான் இருக்கும் நிலையை வைத்துதான் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது, அவர்கள் மனக்கவலைகள் அடைவது, இனம் புரியாத குழப்பத்தில் இருப்பது எல்லாமே ஒருவருடைய நிலைப்பாடு, கிரகத்தினுடைய நிலையை வைத்து கோச்சாரத்தில் சந்திர பகவானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் அமையும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது இந்த நாள் சந்திர பகவானுடைய நிலையானது உங்கள் ராசிக்கு மெல்ல மெல்ல நுழைகிறார். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். சந்திர பகவான் நீர்காரகன், அவர் விரயத்தில் இருக்கிறார். நீர் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் அரிசி நெல்லுக்குண்டான காரகத்துவம் பெறுகிறார். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு தொழில் செய்பவர்கள், மளிகை பொருட்கள் விற்பவர்கள் மற்றும் உணவு தானிய கிடங்குகள், குடோன் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் இந்த நாள் அந்த அளவிற்கு சிறப்பை ஏற்படுத்தாது. தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும், விரயங்கள் உண்டாகலாம். இந்த பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்து தீரும். வெளியூர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக திடீரென போக வேண்டிய சூழல் உங்களுக்கு வரலாம். மற்ற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும், ஒத்துழைப்பு ஏற்படும். மேஷராசி என்பர்கள் எப்பொழுதும் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். வீட்டில் வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், இப்படி முருகப்பெருமான் சார்ந்த திருப்பாடல்கள் கேட்பது, பாராயணம் செய்வது உங்களுக்கு அதீத நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் வேலை தொடர்பாக 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிரியாக இருந்தாலும் வேலையை சொல்லக்கூடியதும் இந்த 6ஆம் இடம் என்பதால் செவ்வாய் பகவானே உங்களுக்கு அந்த சாரத்தில் இருக்கிறார். ஆக உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய தொழிலுக்கோ அல்லது வியாபாரங்களுக்கோ உங்களுடைய தேவைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இதுநாள் வரையில் தடைப்பட்டிருந்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். இந்த நாள் வேலைகளில் நல்ல அறிவாற்றல் இருக்கும், அனுபவங்கள் வெளிப்படும். பல விஷயங்களை தெரிந்தவர்கள் நீங்கள் என்பதால் எவராலும் உங்களை ஜெயிக்க முடியாது. முக்கியமான விவகாரங்கள்ல முடிவெடுக்கிறதுல மட்டும் தடுமாற்றம் இருக்கும். காரணம், சந்திர பகவான் உங்களுக்கு மறைவில் இருப்பதால் நல்ல சிந்தனைகள் ஏற்படாது. குழப்பமாக இருப்பீர்கள், உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான எண்ணங்களில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். தொழிலில் பங்குதாரர்களோடு நீங்கள் அனுசரித்து எப்பொழுதும் இருப்பது நல்லது. களத்திர ஸ்தானத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானோடு விரையாதிபதியாகவும் அவர் உங்களுக்கு 9ஆம் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் சில நேரங்களில் நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய உடல் நலமும் மனநலத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உணவு கட்டுப்பாடு அவசியம். வெளியிடங்களில் சென்று சாப்பிட வேண்டாம். அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டும். சந்திர பகவான் உணவுக்கும் நீருக்கும் காரகத்துவம் பெறுவதால் இந்த நாள் சாப்பிடக்கூடிய உணவில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது, கட்டுப்பாட்டோடு இருப்பது, நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் நன்மையை தரும். இந்த நாள் நிம்மதி நிறைந்த நாள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு மேஷராசிக்காரர்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தினால் அதிக நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் சந்திர பகவானுடைய ஓரையில் படிப்பது விசேஷத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பிற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்புகள் உண்டாக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். எல்லா வேலைகளும் திருப்திகரமாக நடக்கும். மனதில் அமைதி பிறக்கும். சந்தோஷம் நிறைந்த நாள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். மனதில் நிம்மதி இருக்கும். அவ்வப்போது தடுமாற்றங்கள் வரலாம். அறிவாற்றல் சார்ந்த விஷயங்கள் வெளிப்படும்.
இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். வியாழக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நல் ஆசையும் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தினந்தோறும் இறை வழிபாடு செய்வது, அந்தந்த நாளுக்கான அந்தந்த தெய்வத்தை வணங்கும் போது அதற்கென ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. ஆக ராசி பலன்களோடு நீங்கள் அன்றைய தினத்திற்கான வழிபாடுதலையும் சேர்த்து செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக நகரும். வரவேண்டிய பிரச்சனைகள் தீரும். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ எந்த விதமான பாதிப்போ உங்களிடம் ஏற்படாது. ஆக வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்கி சண்முக பெருமானை வணங்கினால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், நோய்கள் அகலும். ராசிக்கான பலன்கள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்தபடி குடும்ப உறவுகளினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தந்தை உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். வெளிப்படை தன்மைகள் இருக்கும். எதிர்பார்த்த நற்காரியங்கள் நடக்கும். மேற்கல்வி உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் சோர்வுகள் விலகி சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். முக்கியமான செயல்பாடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லது. மன சோர்வை ஏற்படுத்தி தரலாம். வீட்டில் பெரியவர்களிடத்தில் சில கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். பணம் பொருளாதார நிலைகளில் சில சேமிப்புகள் அதிகரிக்கும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு களத்திராதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திராதிபதியும் அவர்தான். விரையாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவானாக இருப்பதால் முருகப்பெருமானையில் வழிபடுவது பல நிலைகளில் உங்களுக்கு விசேஷத்தை கொடுப்பதோடு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். விரதங்களை அனுஷ்டிக்க முடிந்தவர்கள் விரதங்களை அனுஷ்டித்தால் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிலம் சம்பந்தமான வேலைகளை நீங்கள் நன்றாக கவனிப்பதற்கும், நிலம் சார்ந்த தொழில்களில் வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கும், நல்ல வருமானம் பெறுவதற்கு இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் வழிபட்டால் உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து செய்தால் இன்னும் பல சிறப்புகளை பெற முடியும். உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தவர்கள், உங்களை பற்றிய விமர்சனங்கள் செய்தவர்கள், உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக மாறலாம் அல்லது உங்களை விட்டு அவர்கள் விலகி போகலாம். கண்ணுக்கு மறைவாக எங்கேயாவது சென்று விடுவார்கள். அவர்களுடைய நிழல் கூட உங்களிடம் அண்டாது. ஆக இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தால் அது நல்ல விதமாக நடக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகராசிகள். இந்த 5 ராசிக்காரர்களும் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை என்று பார்க்கும் பொழுது சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகளும் உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். மனதில் நிம்மதி இறக்கும். நல்ல செய்திகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமையும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். வேலைகள் விறுவிறுப்பாக கைகூடி வரும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் வரத்து அதிகரிக்கும். சேமிப்புகள் மிகுதியாகும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானையும் சண்முக பெருமானையும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவதற்கு உரிய நாள். வியாழக்கிழமை என்பது குரு நாள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஸ்தலம் குரு ஸ்தலம், குரு பரிகார ஸ்தலம். ஆக குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமானால் முருகப்பெருமானை வழிபடுவது. வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள், வாஸ்து தோஷம் உள்ளவர்கள், வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த நாளில் விரதங்கள் அனுஷ்டித்து முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த நாள் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்.
பார்த்து கொள்ளலாம் என்கிற மனப்போக்கு இருக்கும். வருவதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள், எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் நாள். எதிர்பார்த்ததை விட சற்று ஒரு படி உயர்வாகத்தான் இருக்கும். லாபங்கள் மேம்படும். திறமையாக உங்களுடைய காரியத்தை செயல்படுத்துவீர்கள். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் தீர வழிவகை உண்டு. அதிக கடனிலிருந்து சற்று குறைந்து வருவதை நீங்களே உணரலாம். அதற்கு வியாபாரம் தகுந்தபடி நடந்தால் நிச்சயம் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து உங்களால் கடன் அடைக்க முடியும். கடன் வாங்கி எந்த கடனையும் அடைக்காதீர்கள், அது உங்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்துவிடும். தவறான எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. கூடுமான வரையில் புத்தியை கொண்டு பிழைக்க முயற்சி செய்யுங்கள். நவ கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு துணை இருக்கும். அரசாங்க வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். உங்களுக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். நல்ல செய்திகள் வரும். நற்காரியங்கள் கைகூடி வரும். விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் இந்த நாள் உண்டு. வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான பொருட்களை வாங்குவீர்கள். உங்களுடைய துணைவருடைய துணை உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். துணைவர் வழியில் இருக்கக்கூடிய உறவுகளினாலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக மன சஞ்சலங்கள் உண்டாகலாம். மிதுன ராசி அன்பர்களே, கூடுமான வரையில் இந்த நாள் சிக்கனமாக இருப்பது நல்லது. கைக்கு பணம் வந்தாலும் அதனை எடுத்து வையுங்கள், சேமிக்க முயற்சி செய்யுங்கள். அதிக லாபங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது. மூத்த நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வயதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் ரீதியாக பங்குதாரர்களுடைய ஆதரவு சித்திக்கும். கிரக அமைப்புகள் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஏற்றத்தோடு தான் காணப்படுகிறது. உடல்நலம் நன்றாக இருக்கும். காதலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஒரு சுகமான ஒரு நாளாக இருக்கும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படைத்தன்மையாக சில கருத்துக்களையும் உங்களுடைய சுய விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். மிதுனராசி அன்பர்களை, காதலில் வயப்பட்டிருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியில் இருப்பதால் அவர்களுடைய உங்களுடைய கருத்துக்களை மிக வலிமையாக இருக்கும். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் மென்மேலும் கூடும். புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீடான கடகத்தில் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதக்கூடியவர்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்றும் யுபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு ஒரு சீரான போக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறன் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடனிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அவ்வப்போது இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். மன சஞ்சலங்கள் வெளிப்படலாம். அமைதியாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் பகை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் உங்களுடைய நாள் நல்ல நாளாக அமைந்திட நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆடி 29 திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சித்திக்கும். அந்த புத்திரகாரகன் யார் என்றால் அவரே திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குருகாரகன். குரு பகவானால் கிடைக்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க, பெரியவர்களுடைய நல் ஆசி சித்திக்க, சித்தர்கள், யோகிகள், மகான்களுடைய அனுகிரகம் சித்திக்க இந்த வியாழக்கிழமை தினத்தில் வழிபாடு செய்வது மிக விசேஷமானது. பதால் எப்பொழுதும் பொறுமையும் நிதானமாகத்தான் பேசுதல் வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பற்றி எதையும் பேசாதீர்கள். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை இந்த நாள் கையாளக்கூடும். இந்த நாள் தொடக்கம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. கவலை வேண்டாம். ஒரு சில மாற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும் நாள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பூரிப்பும் அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். மற்றொரு கிளைகளை தொடங்க வேண்டும். அதாவது ஒரு பிரான்ச் இருந்தால் அது மற்றொரு இடத்திற்கு மாற்றுதலோ அல்லது இன்னும் மற்றொரு பிரான்ச்சை உருவாக்குவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். அடிஷனலாக உங்களுக்கு சில 2-3 தொழில்களை கையில் வைத்திருப்பீர்கள். வருமானத்தை அதிகம் சம்பாதிப்பதில் ஆர்வம் மிகுதி கடகராசி அன்பர்களுக்கு. வாழ்க்கையை ஏறுமுகமாக இருக்க வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய்,
கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த பாடல்களில் எல்லாம் வருவாய் 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 என்பது இருக்கும். இந்த வருவாய் என்பது வருமானத்தை குறிக்கக்கூடியது. ஆக இந்த வியாழக்கிழமை தினத்தில் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் என்கிற இந்த பாடல்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனமுருகி 6 முறை பாராயணம் செய்யுங்கள். கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் மீனத்தை பொறுத்தவரையில் 9ஆம் வீடாகவும் உங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானத்தில் வரும்பொழுது ஒரு சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும். அனுபவங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். புதிய தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். ஜெயம் நிறைந்த நாளாகும். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். மனதில் தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்றம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள். மாற்றங்கள் இருக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். எண்ணியதை உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். வேலையாட்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். பல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாகும். பல நன்மைகள் விளையும். எதிர்பார்த்தபடி இன்பமான செய்திகள் வரும். மகிழ்ச்சிக்குரிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதுவிதமான யோசனைகள் உண்டாகும். மன குழப்பத்திற்கு மருந்து போடுவது போல ஒரு சில நபர்களுடைய ஆதரவு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புதுவிதமான விஷயங்கள் வெளிப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் கூட மரியாதை அதிகரிக்கும். தெய்வ காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய சேனல் சார்பாக இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசிக்கு சித்திக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆடி 20. இந்த நாள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதால் குரு காரகன் குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று 108 முறை உச்சரித்தால் இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக வாய்ப்புகள் உண்டு. முருகப்பெருமானை யார் ஒருவர் வணங்கி சரணாகதி அடைந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சர்வ காரியங்கள் சித்திக்கும். அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு பிறப்பில் இருக்கக்கூடிய குற்றங்களும் தோஷங்களும் சர்வ வினைகளும் கர்ம வினை, ஊழ்வினை, எதிர்வினை, முன்வினை, முன் ஜென்ம வினை, பாவ வினை, பழவினை, ஊழ்வினை என சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து விதமான வினைகளும் அற்று போக வேண்டுமானால் குரு பகவானுடைய பாதத்தை சரணாகதி அடைபவர்களுக்கு இது சித்திக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் விரதங்களை அனுஷ்டிப்பது மிக நல்லது. இயலாதவர்கள் உணவு அருந்தி கூட விரதங்களை இருக்கலாம். மௌன விரதத்தை அனுஷ்டிக்கலாம். சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அனுஷ்டானம் வேறு, மௌனமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் வேறு. ஆக ஏதாவது ஒன்றை பின்பற்றலாம். உங்களால் முடிந்த அளவு 1 மணி நேரம் அமைதியாக மௌனமாக இருங்கள். அதுவே மௌன விரதம் தான். கூடுமான வரையில் அதிகமாக பேச வேண்டாம். எதிலும் கவனித்து இருக்க வேண்டிய நாள். முக்கியமான ஆவணங்களில் கவனமாக இருங்கள். அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் வண்டியில் வைத்து போகும்பொழுது தவறலாம் அல்லது காணாமல் போகலாம். மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது நல்லது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லாமல் இருக்கக்கூடிய இடத்திலேயே பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான ஆவணங்கள் என்பது போல இருந்தால் அதில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாயாருடைய உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தேவைக்கு ஏற்றால் போல் பண வரவுகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான மாற்றங்கள் நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும். தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் தேடல் இருக்கும். உங்களுடைய மன குழப்பங்கள் தீரும் வரையில் தியானம் செய்வது, யோகாசனங்கள் செய்வது நல்லது. அவ்வப்போது மன குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இனம் புரியாத எண்ணங்கள் தோன்றும். காதலில் வயப்பட்டிருப்பவர்களுக்கு பிரிவினைகள் வரலாம். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போக வேண்டியது நல்லது. வருங்கால துணையின் இடத்தில் அமைதியை கையாளுங்கள். நல்லதொரு கீர்த்தி ஞானம் இருந்தாலும் அது தேவைக்கு ஏற்றாற் போல் இருக்காது, செயல்படாது, மறதி இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கோட்டை விட்டு விடுவீர்கள். நன்றாக படித்தாலும் தேர்வு எழுத இயலாது. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். உடல்நிலை சார்ந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அதில் மனதையும் உடலையும் தூய்மையாக பராமரித்துக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வதுதான் உங்களுக்கு மிக நல்லது. வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் சாதகமாக்கும். புகழ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும்.
ஆக சூழ்நிலைகள் என்ன என்பதை உணர்ந்து வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், வீட்டை நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. எதற்கும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். தனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, இறைவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இறைவனிடத்தில் அர்ப்பணித்தால் நல்லது. தானே செய்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல், இறைவா இந்த பொழுதை நீயே நடத்து என்று இந்த நாள் பொழுதை இறைவனுக்காக அர்ப்பணித்து விடுங்கள். அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். எல்லா விதமான விஷயங்களையும் அவரே நடத்தி தருவார். நம்பிக்கை என்பது வேண்டும். மனமுருகி பாராயணம் செய்யலாம். நீங்கள் காயத்ரி ஜபம் செய்வது நல்லது. வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் சிம்மராசி என்பவர்களே, கல்வியில் புதிய விஷயங்களை நாடுவீர்கள். வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு புகழ் மேம்படும் நாளாக அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக அமைகிறது. சந்திராஷ்டமம் என்பதால் இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாக நேரிடலாம். எதிலும் கவனித்து செய்வது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். காலதாமதங்கள் உண்டாகலாம். தேவையற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். சாதகமான நாளாக அமையும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல உன்னதமான நிலையை தரும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்திட நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நாள் வியாழக்கிழமைக்கான ராசி பலன்கள். அப்போது சின்ன சின்ன மனநிலையில் மாற்றங்கள் வரும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு மன அமைதி என்பது வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். பயனற்ற விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் ஈடுபாடு கொஞ்சம் குறையலாம். அதிலும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள், முக்கிய பங்கு வகிப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வந்து போகும். விரயங்கள் கூட உண்டாகலாம். அரசினால் நடக்க வேண்டிய வேலைகள் தள்ளி போகும். எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது. கால தாமதங்களினால் உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாகும். எப்பொழுதும் உங்களுடைய வருங்காலத்தை பற்றிய எண்ணங்கள் தான் மனதில் அதிகமாக இருக்கும். வருங்காலத்தை எப்படி நகர்த்த போகிறோம் என்கிற பய உணர்வு கூட உங்களுக்கு இருக்கும். வருங்காலத்தினுடைய நிலையை மிக அழகாக திட்டமிட்டு செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே வேறு. அதையும் நீங்கள் உணர்வீர்கள். சில நேரம் தெரியாமல் சிக்கிக் கொள்வீர்கள். சிந்தனைகளில் மனதில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்களே உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை. பிறரை பார்த்து எதையும் செய்யாதீர்கள். தனக்கென வரக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனியுங்கள். உங்களுடைய நிலையை காலம் நகர்த்துகிறது என்பதை உணருங்கள். கன்னிராசி அன்பர்களே, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்பதை உணருங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வார்த்தைகளை அவ்வப்போது நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் மனதிடம் அதிகரிக்கும். மனப்பாங்கு சீராகும். வியாபாரத்தின் போக்கு நன்மையை தரும். மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும். வியாபார போக்கு சூடு பிடிக்காது. என்னதான் செய்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய அளவு லாபம் இல்லாமல் சொற்ப அளவுதான் கிடைக்கும். சுமாராக நடக்கும். அதற்காக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தாதீர்கள். இன்றைய நாள் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் என்று இருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டீர்களேயானால் அது இல்லாமல் கூட போக வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயங்களை, ரகசியங்களை காப்பது நல்லது. உங்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். பிறரிடத்தில் ரகசியங்களை பகிராதீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் மண்டை குடைச்சலாக கூட இருக்கும். கடன் பற்றிய எண்ணப்போக்கு அதிகமாக இருக்கும். வீட்டிற்கான லோன் சார்ந்த விஷயங்களில் அதிக அழுத்தங்கள் இருக்கும். வங்கி தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்பதே இல்லாமல் ஒரு சில நேரம் திக்கு முக்காடி விடுவீர்கள். கன்னிராசி அன்பர்கள், உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை, ஜாக்கிரதை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை எப்பொழுதுமே நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் சற்று இருக்கும், பிறகு நீங்கும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். குடும்ப விஷயங்களில் ஜாக்கிரதையாக நகர்த்துவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்காது. மாறுபாடு தன்மையாக இருக்கும். குழப்பவாதிகளாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உதயமாகும்.
வங்கி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாகும். வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்காது. சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். ஊக்கம் வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுக்கு சீரான போக்கு அமைய வேண்டி நம்முடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன். வியாழக்கிழமைக்கான ராசி பலன்கள். களத்திர ஸ்தானத்தினுடைய நிலைப்பாடு படி பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணைவருடைய வழியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செயலுக்கு பாராட்டு உண்டாகும். நீங்கள் விரும்பியதை உங்கள் துணைவர் வாங்கி கொடுப்பார். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. திருப்திகரமாக உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். உத்தியோக வேலைகளில் மதிப்புகள் கூட மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்கள், யுபிஎஸ்சிக்காக படிக்கக்கூடியவர்கள் மற்றும் பொது தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலைப்பாடு இருக்கும். படிப்பது மனதில் அதிகரிக்கும். படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஈடுபாடு உண்டாகும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில வேலைகளை கவனிப்பீர்கள். ஆசிரியர்களுடைய பங்கு உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை உண்டாக்கும். படிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு மேற்கல்விக்காக தொடரக்கூடியவர்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களை மகிழ்ச்சிகரமான நிலையில் இருப்பீர்கள். நற்செய்திகள் வரும். வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. அநேக கோட்டி லாபத்தையும் பலன்களையும் நீங்கள் பெற முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிகுந்த பலம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பெரிய பெரிய துறைகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நாடி வரும். மிக முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசனை செய்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சிகள் சீக்கிரமாகவே நடக்கும். சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்கு ஆதரவான நாள். பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் மறையும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை உண்டாக்கும். இளையவர்களுடைய ஆதரவு பெரும் பங்கு உங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்லிணக்கம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. நல்ல ஆதரவுகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் பிறக்கும் நாளாகவே அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். உடல் ரீதியான சங்கடங்கள் அகலும். ஒருவருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சிகரமான நற்செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக அமைந்திட நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நாள் வியாழக்கிழமைக்கான ராசி பலன்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விரும்பியதை வாங்கி கொடுப்பீர்கள். பிறருடைய தேவைகளுக்காக முன்னின்று நடப்பீர்கள். சுய தேவைகள் என்பது இருந்தாலும் பிறருக்காகவே உங்களுடைய முக்கியத்துவம் என்பது இருக்கும். விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணையலாம். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். புதிய வேலைக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கான அனுமதி ஆணை, அரசாணை ஏதாவது ஒன்று உங்கள் கைக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்தில் வரும். உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஊக்குவிக்கும். குடும்ப தேவைகளுக்காக சில முக்கிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். வீண் செலவுகள் என்பது இருக்காது. சுப செலவுகளாகத்தான் அமையும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கையில் எடுப்பீர்கள். அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திருமண நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கான முன்னேற்பாடுகள் நடக்கலாம். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வெளிப்படும். வேலையாட்களை அனுசரித்து செல்வீர்கள். மற்றவர்களோடு உங்களுடைய செயல்கள் அதிகமாக இருக்கும். எந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரு பொது நிலைகளில் உங்களுடைய பேச்சுக்கள் அமையும்.
எல்லோரிடத்திலும் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவோடு உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படும். சமரசமான நிலைகள் இருக்கும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் என்பது காணப்படாது. வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரம் தொடர்பான வேலை விஷயங்களில் ஆதாயங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு மனக்கவலைகள் அகலும். தேர்வில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் நீங்கும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். மறதிகள் இருந்தாலும் அந்த மறதியை போக்கக்கூடிய வகையில் சில தியானம், யோகாசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் என்பது குறையும். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். எண்ணிய காரியங்கள் சுறுசுறுப்பாகவே நடக்கும். தம்பதியர்களிடையே ஒற்றுமை உணர்வு வெளிப்படும். ஆரோக்கியமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் மிக அதிகம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகளுடைய வருகை மன மகிழ்வை தரும். விருந்தினர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வேலை, வியாபாரம் உங்களுக்கு திருப்தியை தரலாம். மன ஓட்டம் சீராக இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். எதிர்பார்த்தபடி வேலைகளை சீக்கிரமாக நடக்கும். தாமதங்கள் நீங்கும். சுறுசுறுப்பு அடைவீர்கள். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். எல்லா விதமான நற்பலன்களும் இந்த நாள் வந்து சேர எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அந்த குரு ஸ்தலம் குரு காரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கற்றுக்கொள்ள ஆசை அதிகரிக்கும். எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழத்தன்மையை உணர நினைப்பீர்கள். சகலத்தையும் கற்று வைத்திருப்பீர்கள். தெரியாத விஷயங்கள் என்பதே இருக்காது. தனுசு ராசி அன்பர்கள், பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். வர்த்தகத்தில் உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நல்ல பலனையும் உண்டாக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும். வேலை, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையை தரும். தடைப்பட்டு வந்த சில அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள், கையெழுத்து ஒப்பந்தங்கள் சாதகமாக நிலவும். உடல் அசதிகள் விலகும். தைரியமாகவும் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை கவனிக்கக்கூடும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர அதிக வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம், மனநலம் இரண்டாகவே உங்களுக்கு இருந்தாலும் எதையும் நேர்கூட்டி பார்ப்பது மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் மிக நல்லது. பணம் பற்றிய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். சௌக்கியமாக சில விஷயங்களை கவனிக்கக்கூடும். தெய்வ பிரார்த்தனை, இறை நம்பிக்கை உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். தவறிப்போன சில வேலைகள் மீண்டும் கிடைக்கலாம். தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். தன வரவு உண்டாகும். முருகப்பெருமானுடைய உருவாய் அருவாய் என்கிற பாடலை நீங்கள் பாராயணம் செய்தால் வருவாய் பெருக்கும். தன லாபம் சித்திக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். குரு கடாட்சம் சித்திக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். அசதிகள் விலகும் நாள். உடல் சம்பந்தமான உபாதைகள் படிப்படியாக தீரும். இந்த நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க எங்களுடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாழக்கிழமை இந்த நாள் உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கும்? மறிக்கொழுந்து மாலை சாற்றி வழிபட்டால் முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். உங்களுடைய தலை எழுத்து மாறும். வாழ்வில் நீங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் தீரும். புதிய விஷயங்கள் இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகம் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, மிக பொறுமைசாலிகள். நீங்கள் எதிலும் நிதானத்தோடு கால் வைப்பீர்கள். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் தேடல்கள் அதிகமாகவே இருக்கும். வேலைக்குண்டான சில உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களுடைய ஆதரவோடு சில காரியத்தை கவனிப்பீர்கள். பழைய வேலைகளில் இருக்கக்கூடிய பிணக்குகள் தீரும். பிரச்சனைகள் அகலும். துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அதிகம் இருக்கிறது. மனம் போல் மாங்கல்யம் என்பார்கள். உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடியாக நல்ல விஷயங்கள் நடக்க, நல்ல செய்திகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது விசேஷம். குழப்பங்களில் இருந்து வெளிவர தியானம், யோகாசனங்கள் செய்வது மிக மிக நல்லது. அபிவிருத்திக்குண்டான சூழ்நிலைகள் அமையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். இதுநாள் வரையில் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், பிரச்சனை செய்தவர்கள், உங்களிடம் போராடியவர்கள், எதிராக நடந்தவர்கள் எல்லாருமே விலகி போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. ஆகவே மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் சற்று நிம்மதியும் பெருமூச்சு விடுவீர்கள். சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவதோடு தேவையற்ற விஷயங்களிலும் உங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெருமை மிகுதியாகவே இருக்கும். பேசக்கூடிய நிலைப்பாடுகளில் அமைதி என்பது வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் வந்து சேரும். எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்திகள் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் நடக்கும். தன வரவு விருத்தி உண்டாகும் நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒற்றுமை உண்டாகும். ஒருமித்த நேசத்தோடு இருப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாழக்கிழமை நாளுக்கான ராசி பலன்கள். இதுநாள் வரையில் உங்களுடைய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்கிற சாமர்த்தியம் மேம்படும். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி காற்று ராசி. இந்த ஆடி மாதம் முழுவதுமே களத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான கடகத்தில் சஞ்சாரம் செய்வார். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் வரலாம். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும். சின்ன சின்ன வியாபாரம் செய்பவர்களுக்கு திருப்திகள் நிறைந்த நாளாகும். வியாபார வேலைகளில் மேன்மைகள் இருக்கும். மக்கள் பணிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கும். பொது மக்களுக்காக விரைந்து செல்வீர்கள். சில உதவிகள் நடக்கும். கருத்தோட்டம் சீராகும். ஆக்கப்பூர்வமான அமைப்பு இருப்பதால் எல்லா வேலைகளையும் திறமையாக முடித்து காட்டுவீர்கள். கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிகச் சரியாக முடித்து காட்டுவீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக வெளிப்படும் நாள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலைகளில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உண்டாகும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நுணுக்கங்களை புரிந்தவர்களாக இருப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்த சில சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் அகலும். வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தோடு புதிய விஷயங்களை புகுத்துவீர்கள். பிறருக்கு என்ன கிடைக்கிறது என்பதை காட்டிலும் தனக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிப்படி சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும், பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள், அணுகுமுறை சீராகும், வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்த நாளாகும், ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து காட்டுவீர்கள், பொதுமக்கள் பணியில் நன்மைகள் பிறக்கும், சிறு குறு வியாபாரம் சீக்கிரமாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குடைய செயல்பாடுகள் இந்த நாள் மேன்மை பொருந்தியதாகவே அமைகிறது. எல்லாம் நல்ல விஷயமாகவே நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகளிலிருந்து வெளிவர நினைப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாழக்கிழமை தினம் ஆடி மாத ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பை தரும். அதிலும் வியாழக்கிழமை அமைந்திருக்கிறது. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் அதிக மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். ஆகவே மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். மன குழப்பமாக உணர்வீர்கள். தெளிவான சிந்தனை இருக்காது. அவ்வப்போது மன மாற்றங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு எந்த நிலையில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய நடவடிக்கையும் அமையும். கோபதாபங்கள் நீங்கி நடப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து போவது நல்லது. தொழில் ரீதியாக சில முரண்பாடுகள் வரலாம். அந்த முரண்பாடுகளில் இருந்து வெளிப்படுவதற்கான வசதிகள் உண்டு. அலுவலகத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் சற்று குறையும். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்வீர்கள். அல்லது முடியாத போது உங்களுடைய தேவைக்காக மற்றவர்கள் உதவி செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் ஒத்துழைப்பாக இருக்கும். ஆதரவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு லாபமும் கூடும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். மாணவர்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள், தம்பதியர்களாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். சமாளிப்பது என்பது சற்று கடினமாக உணர்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மனக்குழப்பங்கள் இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்போக்கு இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பது நல்லது. அனுசரித்துதான் பேசுதல் வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவான் நட்சத்திராதிபதியாக வருகிறார். ஆகவே எதிலும் நிதானத்தோடு இருந்து பேசுவது மிக மகிழ்ச்சியை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக வேலைகளில் சற்று போட்டிகள் இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சரிவர பேச்சுவார்த்தை இருக்காது. ஒருவித குழப்பமாகவே உணர்வீர்கள். போட்டிகள் கொஞ்சம் குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அலுவலக ரீதியாக இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.